செழிப்பான நகரத்தில் அனன்யா என்ற இளம்பெண் தன் அலுவலகப் பணியில் ஒவ்வொரு நாளும் கடுமையாக உழைத்து வந்தாள். அவளுக்கு பணம் இருந்தாலும் உடலில் எப்போதும் சோர்வு மற்றும் மனதில் பரபரப்பு இருந்தது. பொருளாதார ரீதியில் அவளுக்கு எதையும் குறையவில்லை என்றாலும் உண்மையான மகிழ்ச்சியில்லாமல் துயரமாக இருந்தாள். ஒரு நாள் ஒரு ஞானி பூங்காவில் கவலைப்பட்டிருந்த அனன்யாவை பார்த்து அவளது மனநிலையை கேட்டு உரையாடினார். அவள் சொன்னாள், நான் கடுமையாக உழைத்தாலும் என்னிடம் தேவையான அனைத்தும் இருக்கிறதாயினும் நான் எப்போதும் சோர்வாகவும் கவலையிலும் இருக்கின்றேன். அப்போது அந்த ஞானி சொன்னார், அனன்யா, நீ வாழ்க்கையின் ஒரு பகுதியை சாதித்துள்ளாய். அது பொருளாதார வெற்றி. ஆனால் உண்மையான மகிழ்ச்சி அதில் இல்லை. உடல் ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் பொருளாதார நிலைத்தன்மை அனைத்தும் ஒரே சமநிலையிலிருந்தால் மட்டுமே உண்மையான இன்பம் உண்டாகும். அனன்யா அந்த வார்த்தைகளை மனதில் வைத்து ஒட்டுமொத்த வாழ்க்கையை சமநிலைப்படுத்த முடிவு செய்தாள். உடற்பயிற்சி, சிந்தனை கவனம் மற்றும் மன அமைதி ஆகியவற்றில் நேரம் ஒதுக்கத் தொடங்கினாள். காலப்போக்கில் அவள் உடல் ஆரோக்கியம் மீண்டும் பெற்று மனம் அமைதியாகி பொருளாதார வாழ்க்கை மேலும் செழித்து மகிழ்ச்சியடைந்தாள். இந்த புதிய சமநிலை அவளுக்கு உண்மையான மகிழ்ச்சியைத் தருவதோடு தன் வாழ்க்கையை எளிமையாகவும் சுகமாகவும் மாற்றிக்கொண்டாள். பாடம்: இந்த திருக்குறள் எதனைச் சொல்லுகிறது என்றால், உண்மையான மகிழ்ச்சி என்பது ஒரே ஒன்றை அடைவதிலில்லை. அது உடல் ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் பொருளாதார நலன் அனைத்தையும் சமநிலையாக பராமரிப்பதன் மூலம் மட்டுமே கிடைக்கும். திருக்குறள் எண் 591. உடலினாலும் இன்பம் தருவது மனதினாலும் பொருளினாலும் இன்பம் தரும். விளக்கம்: உண்மையான மகிழ்ச்சி உடலின் ஆரோக்கியம், மனதின் அமைதி மற்றும் பொருளாதார செழிப்பின் சமநிலையின் மூலம் கிடைக்கிறது. இவற்றின் அனைத்தும் இணைந்தவாறே வாழ்க்கையில் இன்பம் தோன்றுகிறது.